வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம டயலாக்ஸ் சேனல்ல எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சமான பரோட்டா மட்டன் சால்னா எப்படி நம்ம வீட்லயே செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. பரோட்டா செய்ய தேவையான பொருட்கள்: மைதா 1/4 கிலோ, பால் 1/2 கப், சர்க்கரை 1 தேக்கரண்டி, சோடா உப்பு 1 சிட்டிகை, உப்பு தேவையான அளவு, எண்ணெய், தண்ணீர். நம்ம எடுத்து வச்சிருக்கிற பாலில் 1 தேக்கரண்டி சர்க்கரை, 1 சிட்டிகை சோடா உப்பு, மாவுக்கு தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா கரைச்சி வச்சுக்கலாம். ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற 1/4 கிலோ மைதா மாவை சேர்த்துக்கலாம். இப்போ அதோட நம்ம கரைச்சி வச்சிருக்கிற பாலை ஊற்றிக்கலாம். இதை நல்லா பெசரி தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவை நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம். மாவு நல்லா பிசைஞ்சதுக்கு அப்புறமா அது காயாமல் இருக்க கொஞ்சம் எண்ணெய் எடுத்து அது மேலே தடவிட்டு ஒரு ஈர துணி போட்டு 2 மணி நேரம் ஊற வைக்கணும். ரெண்டு மணி நேரம் கழித்து பார்க்கும்போது இந்த மாவு தொட்டாலே நல்லா சாஃப்டாக அமுங்குற மாதிரி இருக்குங்க. உங்கள் கிச்சன் ஸ்லாபை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு இந்த மாவு எடுத்து நல்லா உருட்டி துணி துவைக்கிற மாதிரி அடித்து நல்லா பிசைஞ்சு வச்சுக்கணுங்க. மாவை துணி துவைக்கிற மாதிரி அடித்து பிசையும் போது கொஞ்சம் கவனமாக இருங்க. மாவு பறந்துடுச்சுன்னா பரோட்டா கம்மியாயிடுங்க. இதே மாதிரி ஒரு 5 நிமிஷத்துக்கு மாவை நல்லா அடித்து உருட்டி பிசைஞ்சு வச்சுக்கலாம். இப்போ அது மேலே நல்லா எண்ணெய் தடவிட்டு ஒரு ஈர துணியால் மூடி 2 மணி நேரத்துக்கு அப்படியே வச்சிடலாம். 2 மணி நேரம் கழித்து நம்ம பார்க்கும்போது இந்த மாவு ரொம்பவே சாஃப்டாக இருக்குங்க. இதை எடுத்து நம்ம இப்போ பரோட்டா போடுறதுக்கு உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். இந்த பரோட்டா மாவை கையில் எடுத்து இப்படி அமுக்கி உருண்டையாக்கி எண்ணெய் தடவி வச்சிடலாங்க. நம்ம எடுத்திருக்கிற 1/4 கிலோ மைதா மாவுலேருந்து 6 பரோட்டா தாராளமாக தயார் பண்ணலாங்க. இப்போ ஒரு பரோட்டா உருண்டை எடுத்து நல்லா மெல்லிசா தேய்ச்சிக்கலாங்க. நல்லா மெல்லிசா தேய்ச்சதுக்கு அப்புறமா தாராளமாக எண்ணெய் தடவி சுருட்டி வட்டமாக வச்சுக்கலாங்க. கிச்சன் ஸ்லாபில் எண்ணெய் தடவிட்டு நம்ம சுருட்டி வச்சிருக்கிற பரோட்டா மாவை எடுத்து கையாலவே தட்டி ரெடி பண்ணலாங்க. ஒரு தோசைக்கல்லை அடுப்பில் வச்சுட்டு அது சூடானதுக்கு அப்புறமா அதில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு தட்டி வச்சிருக்கிற பரோட்டா மாவை போட்டு நம்ம சுட்டு எடுக்கலாங்க. பரோட்டாவை 2 பக்கமாக திருப்பி போட்டு நல்லா வேக விட்டு எடுத்துடலாங்க. பரோட்டா வெந்ததுக்கு அப்புறமா அதை எடுத்து கிச்சன் ஸ்லாபில் போட்டு இப்படி நல்லா தட்டி விட்டிங்கன்னா அந்த பரோட்டாவில் உள்ள லேயர்லாம் அப்படியே நல்லா சூப்பராக கிளம்பி வருங்க. ரொம்ப சாஃப்டான கிறிஸ்பியான சுவையான பரோட்டா நம்ம வீட்டிலையே ரெடி பண்ணியாச்சுங்க. இப்போ நம்ம அடுத்ததாக மட்டன் சால்னா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. ஊற வைக்க மட்டன் 1/2 கிலோ, மிளகாய் தூள் 2 தேக்கரண்டி, மஞ்சள் தூள் 1/2 தேக்கரண்டி, கொத்தமல்லி தூள் 3 தேக்கரண்டி, இஞ்சி பூண்டு விழுது 2 தேக்கரண்டி, உப்பு தேவையான அளவு. தேவையான பொருட்கள்: பெரிய வெங்காயம் 2, தக்காளி 4, புதினா, கொத்தமல்லி இலை, கறிவேப்பிலை தலா 1 கைப்பிடி, எண்ணெய் 5 மேஜை கரண்டி, தண்ணீர் தேவையான அளவு. தாளிப்பதற்கு லவங்கப்பட்டை 6 சிறிய துண்டுகள், ஏலக்காய் 5, கிராம்பு 6. ஒரு பாத்திரத்தில் நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சிருக்கிற 1/2 கிலோ மட்டன், 3 தேக்கரண்டி கொத்தமல்லி தூள், 1/2 தேக்கரண்டி மஞ்சள் தூள், 2 தேக்கரண்டி மிளகாய் தூள்,
2 தேக்கரண்டி இஞ்சி பூண்டு விழுது, தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா பெரட்டி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடலாங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற தேங்காய், பட்டை, ஏலக்காய், கிராம்பு, அன்னாசிப்பூ, பெருஞ்சீரகம், கசகசா, மிளகு, முந்திரி எல்லாம் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மையாக அரைச்சி வச்சுக்கலாங்க. ஒரு குக்கரை அடுப்பில் வச்சுட்டு அதில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறமா பட்டை, ஏலக்காய், கிராம்பு போட்டு பொரிய விடணுங்க. அடுத்ததாக நம்ம பொடியாக நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கணுங்க. இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் பாதி வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்கிற சின்ன வெங்காயம் விழுதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கணுங்க. வெங்காயம் நல்லா வதங்கி செவந்து வரும்போது நம்ம எடுத்து வச்சிருக்கிற கறிவேப்பிலை, பொடியாக நறுக்கிய கொத்தமல்லி, புதினாவையும் சேர்த்து வதக்கிக்கலாங்க. அடுத்ததா நம்ம நறுக்கி வச்சிருக்கிற தக்காளியையும் சேர்த்து நல்லா வேக விடணுங்க. தக்காளி வேகிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா வெந்து எண்ணெய் பிரியும் போது நம்ம ஊற வச்சிருக்கிற மட்டனை இப்போ இதோட சேர்த்து வேக விட போகிறோங்க. மட்டனை நல்லா கிளறி ஒரு 10 நிமிஷம் வேக விடலாங்க. மட்டனில் உள்ள தண்ணி வெளியேறினதுக்கு அப்புறமா தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா கிளறிட்டு குக்கரை மூடி 5லிருந்து 6 விசில் வரைக்கும் வச்சு இந்த மட்டனை வேக விடலாங்க. குக்கரில் ஆவி அடங்கினதுக்கு அப்புறமா அதை திறந்து கிளறி விட்டுட்டு கொதிக்க விடலாங்க. இப்போ அதோட நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசாலா பேஸ்ட் சேர்த்து நல்லா கொதிக்க விடலாங்க. உப்பு பார்த்து தேவைப்பட்டா சேர்த்துக்கலாங்க. சால்னா நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா இப்படி எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிக்குங்க. நம்மளோட மட்டன் சால்னால இருந்து எண்ணெய் பிரியிற வர நல்லா கொதிக்க விடணுங்க. ஆஹா, ரொம்பவே மணமான சுவையான பரோட்டா சப்பாத்தி கூட சேர்த்து சாப்பிடுற மட்டன் சால்னா நம்ம வீட்டிலேயே தயாராயிடுச்சுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.